தாமு மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொள்ளாச்சியிலேருந்து உடுமலை போகிற ரோட்டில் உள்ள ஒரு GMR அப்படின்ற ஒரு நாட்டு சர்க்கரை உற்பத்தி ஆலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலையில் ஒரு நாட்டு சர்க்கரை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாம் எல்லாருமே பொதுவாக கரும்பை கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்போம். இதுதான் நம்ம நாட்டு சர்க்கரைக்கு பயன்படுத்துகிற கரும்பு, பார்த்துக்கோங்க. இங்கே உள்ள ஆலையில் ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களோட தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கரும்பு லோடு வெளியில் விவசாய நிலத்துலேருந்து கட் பண்ணி லாரியில் லோடாக இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்க அவங்களோட மிஷினில் வச்சு அந்த கரும்பு லோடை வச்சு ஒவ்வொன்றா உள்ளே திணிச்சு அதில் உள்ள கரும்பை சக்கையாக வந்து புழிஞ்சு அதில் உள்ள கரும்புச்சாரை வந்து இவங்க தனியாக எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஒரு கரும்பு சக்கையாக்கி அதில் வந்து ஜூஸை எடுக்கிறோட ப்ராசஸ் தான் இது. நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ராசஸ் பாருங்கள். இந்த மிஷின் கொஞ்சம் நம்ம நார்மலாக பார்க்குற மிஷினை விட இது ரொம்ப பெரிய மிஷின். அதாவது இந்த விழா காலங்களில் கோவிலில் பார்க்குற மிஷினை விட இது ரொம்ப பெரிய மிஷின். இதில் வச்சு அவங்க நம்ம ஒரு கரும்பாக தான் விடுறதை பார்த்துருப்போம். ஆனால் அவங்க ஒரு கட்டு எடுத்து அப்படியே உள்ளே விடுறாங்க. அது ஃபுல்லாக அரைச்சி அதாவது சிங்கிள் டைம்லேயே அரைச்சிட்டு வெளியே வந்துடுது. அதாவது 2-3 டைம்லாம் அந்த கரும்பை உள்ளே விட்டு இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு சிங்கிள் டைமில் ஒரு கட்டு கரும்பு விடுறாங்க. அதை அப்படியே வந்து தூளாக நசுங்கி அதில் உள்ள சாரெல்லாம் போய் ஒரு சக்கை மட்டும் வெளியே வருது. அந்த சக்கை வந்து வெளியே கீழே ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் தான் அங்கேருந்து அந்த சக்கை வந்து லோடு அதிகமாக கொண்டு போய் அவங்க ரொட்டீனாக கொட்ட இடத்துல வச்சு கொட்டிடுறாங்க. இங்கே பாருங்கள், மிஷின் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அதிலேருந்து அந்த இதிலேருந்து கரும்பு சாறு வந்து இது வழியாக வந்து கீழே வந்து அவங்க ஒரு பேரல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பேரலில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. இந்த கரும்புங்களோட அந்த சக்கை அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு வடி மாதிரி வச்சு ஃபில்டர் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கரும்பு சக்கையெல்லாம் வந்து அதில் மிஷினில் பண்ணதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியில் வந்து வெயிலில் வந்து காய வைக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது நாட்டு சக்கரை தயாரிக்கிறதோட செகண்ட் ப்ராசஸ். அதாவது அவங்க அந்த கரும்புலேருந்து பிழிஞ்சு எடுத்த கரும்பு சாரை வந்து ஒரு 1000 லிட்டர் டேங்க்கில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்து நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து அவங்க வந்து அந்த ஃபுல்லாக வந்து சூடு பண்ணி காயக்கிறதுக்காக பெரிய ஒரு கொதிகாடு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் அவங்க போட்டு கொதிக்க வைக்க போகிறாங்க. அதாவது ஆக்சுவலி இவங்க வந்து அதை சூடு பண்ணுறதுக்கு அவங்க கரும்பு சக்கை காய வைக்கிறாங்க பார்த்திங்களா, அதையே வந்து எரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் அவங்க எரிய வைக்கிறாங்க. பாருங்கள். ஸோ இதுதான் அந்த பெரிய கொதிகலன். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த பாத்திரம். ஃபஸ்ட்டு அந்த 1000 லிட்ரு அரைச்சி வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த கரும்புச்சாரை வந்து பெரிய இதில் ஊற்றி ஃபுல்லாக வந்து கொதிக்க வைக்கிறாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து கொதித்து நல்லா ஆவி வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த அழுக்கு அந்த என்ன சொல்கிறதுங்க அந்த எக்ஸ்ட்ராஸு அந்த சக்கையோட இதெல்லாம் வந்து வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பேர் வந்து கோலை அப்படின்னு சொல்கிறாங்க. கோலை அதை வந்து வடிகட்டி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி டிஸ்கார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை கொதிக்க விடுறாங்க. கொதிக்க வச்சுட்டு இடையில வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய லென்த்தான துடுப்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் போயிடுச்சு, இன்னும் நிறைய போகணும். அதனால் கொதிக்க வச்சுக்கிட்டே வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அதில் உள்ள அந்த பிளாக்காக இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறாங்க.
அந்த ஃபில்ட்ரு பண்ணி ஃபுல்லாக எடுத்துடுறாங்க. இதோட பேர் வந்து கோலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து தீயை எரிச்சு விட்டுட்டே இருக்காங்க. எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அவங்களும் வந்து அடிக்கடி ஒன்ஸ் வந்து உள்ள அந்த இதை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கரும்பில் நம்ம நார்மலாக கரும்புனாவே ஒரு கரும்பு தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் அந்த கரும்போட பேர் வந்து எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஐயாரெட்டு பொன்னி அந்த மாதிரி இருக்கோ, இதுக்கும் வந்து நிறைய பேர் இருக்குது. அதாவது ஆப்பிள் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்பிள் ரோஸ், வெள்ளை கரும்பு, திருப்பதித்திரி, 707, 901, மஞ்சுளா, பூக்கரும்பு, ஆப்பிள் வெள்ளை, மூங்கில் வெள்ளை அப்படின்னு பல வகையான வந்து கரும்பு இருக்குது. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து கொதிச்சிருச்சு. அந்த நம்ம கரும்புச்சாறு வந்து ஊற்றும் போது ஒரு நார்மல் கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ஒரு எல்லோ கலரில் மாறிடுச்சு. செகண்ட் ப்ராசஸில் முக்கியமானது என்னென்னா, ஃபுல்லாக வந்து தீயை வச்சு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்னா அந்த நம்ம நார்மலாக அந்த கரும்புச்சாறு தண்ணியாக ஊற்றுனோம்ல பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக நல்லா ட்ரையாகும். நல்லா தண்ணி நல்லா சுண்ட வைக்கணும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக காய வைக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்கு ஒரு கால்வாசியிலேருந்து இப்போ ஒரு 1.5 hour இருக்கும். ஃபுல்லாக வந்து நல்லா வெந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது. எல்லோ கலர்லேருந்து இப்போ ஓரளவுக்கு மாதிரி ரெட்டிஷாக கலரில் நமக்கு மாறி இருக்குது. வாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கிட்ட நிற்கும் போது வந்து அதோடய வாசனை ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. கிட்ட அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு ஃபுல்லாக முக்கால்வாசியோட டஸ்ட்டு அதெல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அதோட கலரும் பாருங்கள், ஒரு மாதிரி ரெட் கலர் கலந்த மாதிரி எல்லோ ப்ரௌனிஷாக ஃபுல்லாக வந்துடுச்சு. நல்லா கொதிக்க விடுறாங்க பாருங்கள். பப்புள்ஸ் எப்படி வருது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2.5 hours வந்து இவங்க வந்து கொளுத்தி வச்சு எரிய விட்டுட்ருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு ட்ரை ஆகிட்டு வருது. ஒரு முக்கால்வாசி ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 1000 லிட்டர் வந்து அதாவது ஒரு டன் கரும்பு வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணாங்க. அதில் வந்து 1000 லிட்டர் நமக்கு கிடச்சிது. அதை வந்து ஊற்றி இப்போது அவங்க 1000 லிட்டரில் இப்போ ஒரு 300-400 லிட்டர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. வாசம் வந்து கிட்ட வந்து நிற்கவே முடியுதுங்க. ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு நல்ல வாசம் வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு ட்ரையும் ஆயிடுச்சு. அதுக்கிடையில் அவங்க வந்து அது சரியாக பதம் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு தண்ணியில் லைட்டாக எடுத்து பார்த்து செக் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், சுமார் செம்ம ரெட்டிஸாக வந்துடுச்சு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. வாசம் செம்மையாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக பதம் வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன அது ஸ்டோரேஜ் ஆகிறதுக்கு ஒரு பலகையிலான ஒரு சதுரங்க வடிவில் ஒன்று வச்சுருக்காங்க. அதில் திறந்து விடுறாங்க பாருங்கள். வருது பாருங்கள், எப்படி மெல்ட் ஆகி வருது பாருங்கள். நம்ம தண்ணியாக ஊற்றுனது இப்போ பாருங்கள் மெல்ட்டாக நல்லா ரெட் கலரில் மாதிரி வருது. ஆனால் ஸ்மெல் வேறு லெவலுங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எறும்புலாம் எப்படி ஓடுது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ரொம்ப இந்த ஒரு நார்மல் பிஸ்கெட்டு அல்வா அந்த மாதிரி ஒரு செம்மையாக அந்த ஷேப்பில் இருக்குது. இப்போ இதையே வந்து இப்போ இந்த பதமான டைமில் இந்த சூடு ஆறோடனே கையில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி பண்ணோம் அப்படின்னா அது வந்து நாட்டு வெல்லம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. உருண்டையாக இருக்கும்போது பொங்கல் ரைஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வெல்லம். அதுவே வந்து அவங்க சில ஒரு வுட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஊற்றி அதில் கிராஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்தோம்னா வந்து அது வந்து அச்சு வெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது சர்க்கரை தான், நாட்டு சர்க்கரை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஃபுல்லாக அதை வந்து ஊற்றி கலர்றாங்க பாருங்கள். இப்போ ரொம்ப அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ரை ஆகணுமோ அந்தளவுக்கு ட்ரை ஆகி ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு கோல்டை வந்து உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கோல்டை உருக்கி ஊற்றினா பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது. ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துச்சு பாருங்கள். நம்ம தண்ணியாக ஊற்றணும், இப்போ ஒரு பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு. பார்க்க அந்த கோல்டை உருக்கி ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. இவங்க ஃபுல்லாக வந்து அதை மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு பவுடர் மாதிரி அதுவாக பொங்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நார்மலாக யூஸ்வலாக காற்றுல ட்ரை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், அதுவே பாருங்கள் பொங்கி எப்படி வருது பாருங்கள். பபுள்ஸாக அதுவே ஃபார்ம் ஆகுது.
இப்போ பார்த்தா ஒரு பிஸ்கட் ஒரு நம்ம பன்னு சாப்பிடுவோம், ப்ரெட் சாப்பிடுவோம்ல, அந்த ப்ரெட்டு மாதிரி வந்து உப்பி வந்துச்சு பாருங்கள். பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. ஒரு வழியாக பாருங்கள் பப்புள்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம மாதிரி ஃப்ளாட்டாக சமாப்பம் பண்ணி வச்சாங்க. இப்போ ஒரு பப்புள்ஸ் மாதிரி வந்து அதுவாக மேலே பப்புள்ஸாக இருக்குது பாருங்கள், மேலே தூக்கிட்டு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் நேரம் ஆற போட்டதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணுறாங்க. அதாவது அந்த பதமாக வந்து அந்த சர்க்கரையோட பதத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபேன் காற்றுல நல்லா ஃபுல்லாக வந்து அதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கலரி விடுறாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நமக்கு இந்த நாட்டு சக்கரை அப்படின்றத முக்கால்வாசி நம்ம தாண்டிட்டோம். இப்போ ஃபைனல் டச்சில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து கலரி விட்டுட்டு ஒரு சின்ன குட்டி மிஷின் மாதிரி தனியாக வச்சுருக்காங்க. அதை வச்சு உள்ளே ப்ராசஸ் பண்ணோடனே அது ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக வந்து தூள் ஃபுல்லாக பிரித்து எடுத்துடுது பாருங்கள். இதான் அந்த மிஷின் பாருங்கள், அந்த ஃப்ளோ பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் வந்து அந்த மிஷின் வந்து ஒரு மாதிரி குண்டாக கட்டியாக இருக்கிறத கூட நல்லா பவுடர் அந்த மாதிரி ஆக்கிரும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நமக்கு நாட்டு சக்கரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க பாருங்கள், இதான் நாட்டு சக்கரை. அதாவது இந்த ஜிஎம்ஆர் அப்படின்ற ஷாப்போட ஃபோன் நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணும் அப்படின்றவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம், உங்கள் பேருங்க? பிரசாத். இந்த நாட்டு சக்கரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்களே சொந்தமாக கரும்பு வளர்த்து வாங்கிங்க நாட்டு சக்கரை சொந்தமாக தயாரிக்கிறோங்க. இந்த மாதிரி 1 கிலோ பாக்கெட் போட்டுங்க நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க. சொந்தமாக. கம்பெனி பேர் என்னங்க? கம்பெனி பேர் ஜிஎம்ஆருங்க. ஜிஎம்ஆர் நாட்டு சக்கரைங்க. சின்ன கடை வச்சுருக்குறேங்க. கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு ரோட்டில் போகிறவங்க வாங்குவாங்க. அது இல்லாமல் வந்து மொத்தமாக வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. இந்த இது டீ போட்டு குடிக்கிறாங்களா, இந்த நாட்டு சக்கரை நல்லதுங்களா இல்லை? டீ நாங்களே டீ போடுறோங்க. நாம நாட்டு சக்கரை தான் போடுறாங்க. எல்லாம் வர்றாங்க, எல்லாம் போகிறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. வந்து இது சுகருக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுல கொஞ்சம் அந்த அஸ்கா சர்க்கரைக்கு பதிலாக இந்த நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆமாம், ரொம்ப நல்லதுங்க. இது வந்து சாப்பிட்டா சுகருக்கு வந்து அவ்வளோ பாதிக்காது, நல்லா இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூராக கெமிக்கல் எதுவும் கலக்காமல் நீங்களே வந்து வீடியோவில் எல்லாம் இப்போ எடுத்துருக்கிறீங்க. ஓகே, கண்ணு முன்னால் தான் எல்லாம் போட்டிருக்கிறோம். ஒரே ஒரு சோடா தாங்க, அது போட்டால் தான் அழுக்கெல்லாம் சுத்தமாக எடுக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்க. மற்றபடிக்கு அந்த கெமிக்கல் நிறைய பேர் ஹைட்ரோஸு மட்டி கிட்டி எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம கட்டி இல்லைங்க. ஒரிஜினலாக உங்கள் முன்னாடி எடுத்து காட்டி வச்சுங்க. ஓகே, சுத்தமான நாட்டு சர்க்கரை. அவ்வளோ. ஓகே, ரொம்ப நன்றிங்க. சரி. அதாவது இந்த நாட்டு சக்கரை உற்பத்தி பண்ணுற ஆலை எங்கே இருக்குன்னா, அதாவது எஸ்டிசி காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது. இவங்க வந்து நார்மலாக போகிற மக்களுக்கு வாங்குறது இல்லாமல் பல்காக பெரிய கடைக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ கிலோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொரியரில் வச்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த அவ்வளோக்குள்ள இங்கே இருக்குது. எல்லோரும் நாட்டு சர்க்கரையை விரும்பி பயன்படுத்துங்க. மறுபடியும் மருத்துவ குணத்துக்கு உண்டான லைஃப்குள்ளே நம்ம போகலாம். நன்றி, வணக்கம்.